கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் இந்த வழிநடத்தின் தேவன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். பிரியமானவர்களே, பொதுவாக வாலிபர்கள் சாயங்கால நேரத்தில் விளையாடுறதுக்கு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போவாங்க. பாவத்தில் இருக்கிறவங்க சாயங்கால நேரத்தில் சோவாடுறதுக்கு ரவுண்ட் அடிப்பாங்க. வயதானவர்கள் சாயங்கால நேரத்தில் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேப்பர் படித்து கொண்டு இருப்பாங்க. ஒரு சிலர் தங்கள் நண்பர்களை பார்த்து கலந்து ஆலோசித்து கொண்டிருப்பார்கள். பெண்கள் வீட்டில் காஃபி டீ போட்டு குடிச்சிட்டு ஓய்ந்திருப்பார்கள். சாயங்கால நேரத்தை ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சாயங்காலமான பொழுது ஜெபம் பண்ணும்படிக்காக ஒரு மலையின் மேல் ஏறி தனிமையாயிருந்தார். உண்மையிலே இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக அவங்க நடுவில் இருக்கிறேன்னா அதற்கு காரணம், டெய்லி சாயங்காலம் என்னுடைய வாலிப நாட்களில் 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நாசரேத்தின் கிழக்கு பகுதி வனாந்தரத்தில் சென்று தேவ சமூகத்தில் ஜெபத்தில் அமர்ந்திருந்தேன். நீங்கள் தனித்து ஜெபிக்கிறது ஒரு உன்னத அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழணும்னா, பரிசுத்தமாக வாழணும்னா, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நல்ல சாட்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், அநேகருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், உங்கள் இருதயம் தேவனுக்குள் தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் தனித்து ஜெபிக்க பழகுங்க. பொதுவாக நம்ம வீடுகளில் எத்தனை ரூம் இருந்தாலும் அதில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே தனித்து ஜெபிக்க முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே யாராவது கூப்பிடுவாங்க, சந்தைக்கடை மாதிரி சில சத்தங்கள் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். அதனால தான் வனாந்தரமான இடத்துக்கு தனிமையாய் போய் காத்திருந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவராக இருந்தார். அவர் வனாந்தரத்தில் போய் தனித்து ஜெபித்தார். அதிகாலமே போய் தனித்து ஜெபித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதமாகவும் நீங்கள் சாட்சியாகவும் வாழ்வதற்கு தனித்து ஜெபிக்க பழகுங்க. முடிஞ்ச சாயங்கால நேரத்தில் வீண் அலுவல்களை விட்டுவிட்டு, படுத்து தூங்குறதை விட்டுட்டு, ஏதாவது மற்ற காரியங்களை செய்து உங்கள் பரிசுத்தத்தை இழக்காதபடி தனித்து சென்று ஜெபிக்க பழகுங்க. நான் சொல்கிறேன், கிருபை பெருகும், சமாதானம் உண்டாகும், சுகம் உண்டாகும், நன்மை கிருபை உங்களை தொடரும். ஆகவே தனித்து போய் சாயங்கால நேரத்தில் ஜெபிக்கும்படி உங்களிடத்தில் அன்பாய் நான் கேட்கிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உமது அன்பு கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்களை நாங்கள் வீணாய் செலவழிக்கிறோம் அப்பா. ஆனால் தனித்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறதுக்கு நேரமில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். தகப்பனே, உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தனித்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு. தேவ சமூகத்தில் சாயங்கால நேரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிற நேரமாய் மாற்றி நடத்தும். நம்முடைய அன்பு கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நம்முடைய சமூகத்தில் வந்து தனித்திருந்து உண்மையிலே பலனடைவார்களாக. எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தனி ஜெபம் உங்களை மேன்மைப்படுத்தும். God bless you.